ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது என்னோடய செகண்ட் வீடியோங்க. ஸோ வீடியோ போட கொஞ்சம் தயக்கமாகவே இருக்குது, என்னென்னு தெரியலை. ஸோ ரீச் ஆகுமா, இல்லை நம்ம போடுற வீடியோ நம்ம எடிட் பண்ணுறது எதுவும் சரியில்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போடவே தயக்கமாக இருக்குது. பட் சரி, ஓகே, போட்டு பார்க்கலான்னு தோணுது ஒரு பக்கம். சரி, அதனால தான் சண்டே நான்வெஜ்ன்றதால ஃபுல்லாக மீன் எடுத்திருந்தோமா. ஸோ அடுத்த நாள் மண்டே, சரி அடுத்த நாளும் நான்வெஜ்ஜே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதால சரி வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ அது வாங்கி ஒரு 3-4 டேஸ் ஆகுது. அது எப்போவுமே காலிஃப்ளவர் வாங்கினாலே உங்களுக்கே தெரியும், உடனே செய்யவே மாட்டோம் நம்ம. சரி, ஓகே, மதியத்துக்கு குழந்தைங்களுக்கு சில்லி போட்டு கொடுத்துடலாம். மார்னிங் அவருக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு, ரசம், மீன் ஃப்ரைலாம் இருந்துச்சு. சரின்னு அவருக்கு லஞ்ச் அதையே கொடுத்து விட்டாச்சு. சரின்னு இப்போ குழந்தைங்களுக்கு எனக்கு மட்டும் மதியத்துக்கு சில்லி போட்டுக்கலாம், ரசத்துக்கு சில்லி நல்லாயிருக்கும் அப்படின்றதால இந்த காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். லைட்டாக தாங்க, நல்லா கடிக்கிற அளவுக்கு வேக வச்சேன். ரொம்ப வெந்துட்டால் அது எண்ணெயில் போடும்போதே ஒரு மாதிரி ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என் காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே காலிஃப்ளவர் சில்லி, நம்ம சிக்கன் எதுவுமே போடும்போது அது கடாயிலே எண்ணெயிலே ஒட்டிடும் இல்லையா. ஸோ அது வந்து நான் வந்து இப்போ போடுறேன் பாருங்கள், போட்டு உங்களுக்கே காமிக்கிறேன். அது ஒட்டாத அளவுக்கு தான் வரும். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாங்க, கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும். சில்லி வந்து நல்லா அந்த நம்ம பொரிக்கும் போது போடுறது வந்து கடாயில் ஒட்டாமலே உங்களுக்கு அந்த கடையிலலாம் போடுற மாதிரியே நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும்போது நார்மலாக அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடாதீங்க. ஒரு இந்த ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா கரண்டி, அதில் எடுத்து நீங்கள் காலிஃப்ளவரை ஃபில்ட்ரு பண்ணுங்கள். எதுக்குன்னா, ஸோ அதில் வந்து ஒரு சில குட்டி குட்டி புழுங்க இருந்தால் கூட, ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம கொதிக்க வச்சதுலேயே இன்கேஸ் நமக்கு தெரியாமல் ஒரு குட்டி குட்டி புழு இருந்தால் கூட அது என்ன ஆகும்னா, நம்ம ரெண்டாவது தடவை ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த கீழே அந்த தண்ணியிலேயே தங்கிடும். டேரெக்டாக எடுத்து போடும்போது அந்த காலிஃப்ளவரில் ஒட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல தண்ணியில் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணால், ஸோ இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி அந்த குட்டி எதுவும் பூச்சி இருந்துச்சுனாலும் அந்த வாஷ் பண்ணுற தண்ணியிலேயே அது ஃபில்ட்ராகி வெளியே வந்துடும். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் கடாயிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா அந்த கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ண நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த பாத்திரத்துலேயே அந்த குட்டி ஸ்பூன்லேயே வந்து ஒரு 3-3.5 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அதே அளவு ரேஷியோ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் சேம் அதே அளவு தான் சேர்த்தேன். உங்களுக்கு வந்து பஜ்ஜி ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி பிடிக்கும்னா கடலை மாவு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை சில்லி ஃப்ளேவரில் தான் பிடிக்கும்னா ஸோ கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை இருக்கு இல்லையா, அதை தான் நான் சேர்த்தேன். கோபி சில்லி இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும் சில்லி அப்படின்றதால நான் அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, சில்லி பவுட்ரு, அதை வந்து ஒரு 1.5 ஸ்பூன், குட்டி ஸ்பூன் இந்த கடலை மாவு கலந்தோம் இல்லையா, அதுலேயே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்து சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். அடுத்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கலர் பவுட்ரு இருக்கு இல்லையா, இந்த சில்லி பவுட்ரு, கலர் பவுட்ரு, அதை வந்து ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா தயிர்லேயே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தண்ணி கலக்க வேணாம், தயிரை ஊற்றி அந்த தயிர்லேயே நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில தயிர் வந்து கலந்தோடனே அந்த தண்ணி இது மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து தயிரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து தண்ணியை வந்து லைட்டாக ஆட் பண்ணி, மசாலா வந்து கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். ஏன்னா எப்படியும் நம்ம என்ன ஃபில்ட்ரு பண்ணாலும் காலிஃப்ளவரில் லைட்டாக அந்த தண்ணி இது இருக்கவே செய்யும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் மசாலா. நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்தளவுக்கு கெட்டியாக இருந்த பிறகு நீங்கள் காலிஃப்ளவரில் அதில் போட்டுட்டு நல்லா காலிஃப்ளவர் அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு டிப்ஸுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து உடையாமல் ப்ளஸ் அந்த மசாலா திரிஞ்சு தனியாக வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மிக்ஸ் பண்ணதை வந்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வச்சுருங்க. இல்லை எனக்கு உடனே பொரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தட்டில் வந்து மிக்ஸ் பண்ண அந்த மசாலா காலிஃப்ளவரை எல்லாத்தையும் நல்லா ஒவ்வொன்றா வச்சுட்டு ஃபேனில் கொண்டு போய் கொஞ்சம் 1 மணி நேரம் ஃபேனில் வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு மாடியில் வசதியாக இருந்துச்சுன்னா மாடியில் வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஸ்டூலில் வச்சுட்டு. அதுக்கு எடுத்து நீங்கள் பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணியும் இருக்காது, இந்த மசாலா தனியாக பிரியாது, ரெண்டாவது வந்து ஒட்டாது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன், எனக்கு பொறுமையாக பொரிச்சா போதும். ஸோ ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கு அடுத்து பொரித்தேன். இப்போ பாருங்கள், நான் அந்த காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அந்த கடாயில் ஒரு இடத்துல கூட ஒட்டாதுங்க.
ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு வந்து அந்த சில்லி வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையே வரும். கலர் வந்து நான் ரெட் கலர் சேர்த்துருக்கதால எனக்கு அந்த கலர் கரெக்டாக வந்திருக்கு. நீங்கள் வேணால் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.